பிப்ரவரி அப்படின்னு சொன்னோன்னா எல்லார் மனசுலும் ஒரு கேள்வி இருக்குங்க. என்ன மற்ற மாதம்லாம் 30, 31 வருது, பிப்ரவரி மட்டும் ஏன் 28லேயே முடியுது? இப்படிங்கிற ஒரு பல கேள்விகளுக்கு பல விடை இப்போ வந்து இதுக்கு ஒரு விடை கிடைச்சிருக்குங்க. நாள்கட்டி வரலாற்றில் இந்த ரோமானிய பேரரசுகள் வந்து ஜூலியட் சீசர் வந்து ஆட்சி ஆள்றாரு. அதனால் அந்த ஜூலியட் சீசர் அப்படிங்கிற அந்த பேரை வந்து சுருக்கி ஜூலை மாதமும் பேர் உள்ள மாதிரி ஆகஸ்ட் மாதமும் ஒரு பேர் வைக்கப்படுதுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 31ஆம் தேதி ஏற்கனவே இருந்திருக்குங்க. ஆனால் அகஸ்ட் சீசஸ் புதுசாக தொடங்குனதுனால 29 தேதி தாங்க கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஜூலியஸ் சீசஸ் வந்து இவருடைய ஆட்சி காலம் முடிஞ்ச பின்னாடி இவர் பதவி ஏற்கிறாரு, இந்த அகஸ்ட் சீசஸ். சரி, இந்த ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது, அதுலேருந்து ஜூலை மாதம் மாதிரியே நம்மளுக்கு 31ஆம் தேதி வரைக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆள்காட்டி உள்ள அந்த 2 நாட்களையும் மாற்றிட்டாருங்க. அதுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டாருன்னா, அதாவது அவர் ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசியாக அதை மாற்றும் போது பிப்ரவரி கடைசி மாதங்க. அப்போ இந்த நாட்காட்டி வரலாற்றில் அதுலேருந்து 2 தேதியை தூக்கி ஆகஸ்ட் மாதத்தில் சுருட்டு போட்டுக்கிறாருங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28ம் ஜூலை ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 31 வருங்க. இதுதான் இதுக்குடைய ரீசன் சொல்லிட்டு இந்த வரலாறு சொல்லுதுங்க.